அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேலை தாங்க இன்னமும் நம்ம வீட்டில் வந்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், மாஸ்டரும் நூர்ஜஹானும் நல்லா தண்ணியில் வந்து மாஸ்டர் வந்து தண்ணி ஊற்றுறது என்னமோ கான்கிரீட்டுக்கு தான். ஆனால் நூர்ஜஹான் தான் அதில் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நூர்ஜஹான், வாட் ஆர் யூ டூயிங் தர்? வாட்டர் வாட்டர் வாட்டர். ஹா, நம்மளோட அந்த பேலஸும் வந்து தெரியுது பாருங்களேன், பிங்க் கலர்ல. ஆனா சரியான இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சரியான ஹாட்டா இருக்குங்க, உள்ள இருக்கவே முடியல. அதனாலதான் எப்படா 6 மணி ஆகும். இப்போ வந்து நீங்க பாக்குறீங்கல்ல, பாக்கையில உங்களுக்கு இந்த வெதரை பாக்கையில 3 மணி போல 4 மணி போல அந்த மாதிரி தான் தோணும். ஆனா இது 3 மணி கிடையாது, 6 மணி ஆச்சு. பாருங்களேன், 6 மணிக்கு இங்கே காஷ்மீரில் எவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஜஸ்ட்டு வந்து 12 மணி 1 மணிக்கு நீங்கள் நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. Master, you want to say anything? All people asking. மாஸ்டர் வந்து பிஸியாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. நான் தோட்டத்துக்கு தான் வந்தேன். நான் சொன்னேன்ல, நம்ம வீட்டில் தோட்ட வேலை இப்போ நான் போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. பாதி பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன், மிச்ச பக்கம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். அப்படின்னா இப்போ டேடியும் டாட்டரும் வந்து என்னை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிட்டாங்க. பேசாமல் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு. அதுக்காகத்தான் நானும் உட்காந்துருக்கேன். காஷ்மீரில் வந்து இப்போ இருட்டுறதுக்கு வந்து கரெக்டாக 8 மணி ஆகுங்க. 8 மணிக்கு அப்புறம் தான் இருட்டவே வந்து செய்யும். அதனால் இன்னும் எப்படி எனக்கு ஒரு மணி நேரம் வந்து பெண்டிங் இருக்குது. அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் உட்காந்துட்டேன். ஏன்னா காலையில் ஃபுல்லாக துணிமணிலாம் வாஷ் பண்ணி சரியான டயர்டுங்க. நல்லா காலையில் பூராங்க ஷெட் வீட்டில் வந்து இருந்துட்டு கடுமையான வெயில் தாங்கவே முடியல. ஆனால் இங்கே வந்து மாஸ்டர் நல்லா தண்ணி ஊற்றி போட்டுறாங்களா, இங்கே வந்து உட்காரவும் நல்லா சில்லுன்னு வந்து இருக்கும். இன்னும் வந்து இந்த மரக்கட்டைகளை வந்து பிரிக்கலை. இது வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து பிரிப்பாக போல். அதே மாதிரி பக்ரீதும் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா பக்ரீதுக்கு வந்து நீங்கள் குர்பானிலாம் கொடுப்பீங்களா இந்த வருஷம் அப்படின்னு. இந்த வருஷம் வந்து நம்ம குர்பானி வந்து கொடுக்கலைங்க. இன்ஷால்லா வீட்டு வேலை நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வந்து குர்பானி கொடுக்கணுன்னு இருக்கோம். இன்ஷால்லா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு குர்பானி நம்ம வீட்டில் வச்சு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நாங்கள் குர்பானிலாம் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த கொஸ்டினும் அது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள், பாவம் நூர்ஜானுக்கு அங்கிட்டு சொல்லவும் நான் என்னோட ஹஸ்பண்ட் நூர்ஜா 3 பேர் மட்டும்தானே வீட்டில். விளையாட ஆள் இல்லாமல் தான் பாவம் அதுக்கு வந்து வெளியவும் போக முடியல. வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. இப்போ தொடர்ச்சியாக மாஸ்டர் வந்து இன்றைக்கும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. மேடம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறாங்க. நூர்ஜஹான், நூர்ஜா, வாட் ஆர் யூ டூயிங்? வாட்டர் வாட்டர் வாட்டர். தண்ணிடா போதும் பாருங்க. ஜஹாமா, டேடி வாட் சேயிங்? டேடி வாட் சேயிங்? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் நம்ம காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டாணி செடிகள். ஒவ்வொன்றா நானும் பறித்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஜஹாமா, ஃபைனல் அங்கே நம்ம காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பட்டாணி வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு. பாருங்களேன், எப்படியும் ஒரு 1.5 கிலோ கிட்டே இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டுக்கு வந்து கிரேவி. காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா பருப்பு இருந்துச்சுங்க. பருப்பு அப்புறம் கொஞ்சமாக காய்கறிகள் எல்லாமே வெட்டி போட்டு சாம்பார் மாதிரி வச்சு அதை தான் வந்து சாப்பிட்டது. தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் வந்து பொரிச்சுக்கிட்டது. இப்போ ஊறுகாய்க்கெலாம் ரொம்ப ஆசையாக இருக்குது, இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நானாக தான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். வெள்ளைப்பூடு இருக்குது, வெள்ளைப்பூடு இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளைப்பூடை போட்டு நானாக வந்து பிக்கிளுங்க ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம பட்டாணி வந்து பறிச்சுட்டு வந்தோம்ல, இந்த பட்டாணியை வந்து இந்த விதைகளெல்லாம் நம்ம எடுத்துருவோம். நான் உங்ககிட்ட காலையிலையுமே சொல்லியிருப்பேன், பட்டாணி வந்து நம்ம கிரேவி பண்ணி சாப்பிட்றத விட பட்டாணியை வந்து நம்ம எம்டியாக பச்சையாக வந்து சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் வந்து அப்படியே வந்து கிடைக்கும். இந்த பட்டாணியில் வந்து நான் எந்த விதமான கெமிக்கலும் வந்து சேர்க்கவே இல்லை. இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, யூரியாவா இல்லை மண்புழு உரம் கூட நான் இந்த வருஷம் வந்து போடலை. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. அப்படிங்கிறப்போ நான் எந்த ஒரு உரமுமே வந்து இதில் சேர்க்காம விளைவிச்ச பட்டாணி தான் வந்து இந்த பட்டாணி. இருங்க, நான் அப்படியே பேக் கேமராலே வச்சு காட்டுறேன், நீங்களும் பாருங்க. உங்களுக்கும் வந்து பட்டாணி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுறாதீங்க. பட்டாணியை வந்து நம்ம காய வச்சு சாப்பிட்றத விடவுமே இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லா சத்துக்களும் நமக்கு டைரெக்டாக வந்து அப்படியே வந்து கிடைக்கும். இந்த ஒரு லொக்கேஷனில் நம்ம நான் அங்கேயே வந்து எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிட்டேன். சரி, நம்ம மேலே கொண்டு போயிடலாம், அங்கே போனதுக்கு அப்புறமா நம்ம தனியாக வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து வந்தது. இதுங்க நான் அப்படியே பேக் கேமராவில் வச்சு காட்டுறேன். இதுங்களேன் பட்டாணி வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு. பட்டாணி உரிக்கிறதுக்கு நமக்கு நெகம் வந்து வேணும் பாருங்களேன்.
எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. மாஸ்டரும் வந்து பச்சையாகவே சாப்பிடுவாங்க. மாஸ்டர் யூ வாண்ட் மட்டர்? பட்டாணியை வந்து தோட்டத்திலேயே பறிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே மாஸ்டர் வந்து ஒத்தாலும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் பேசிகிட்டே அப்படியே உரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தது. நான் சொன்னேன் இல்லைங்க ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்னு. பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. இது நம்ம பட்டாணியை வந்து கிரேவி செஞ்சு சாப்பிட்றத விடவுமே பச்சையாக சாப்பிட்டோம் அப்படி தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மாஸ்டர் வந்து அங்கே என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, தண்ணி வந்து மேலே மாடிக்கு வந்து கான்கிரீட்டுக்காக விடுவாங்கல்ல, அந்த தண்ணி வந்து விடையில் அந்த ஓரங்களில் அப்படியே போய் தண்ணி வந்து எல்லா வேலையுமே அவங்களாவே பார்த்துருவாங்க. இந்த மாதிரி வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கரண்ட்லாம் இழுப்போம்ல, கரண்ட் இழுக்கிற ஒர்க்கை கூட மாஸ்டர் அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கா தெரியாத ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்தவங்களை வந்து தேடுவாங்க. பாருங்களா, ஓ கொட்டிருச்சு. சில மட்டரில் வந்து இந்த பட்டாணி வந்து பெருசாக இருக்கையில் நல்லா இருக்குங்க பார்க்கவே. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மணி வந்து இங்கே காஷ்மீரில் 7 மணி ஆச்சு. 7 மணிக்கு தான் காஷ்மீரில் வந்து அந்த சூரியன் வந்து, இப்போ மணி வந்து காஷ்மீரில் 7 மணி ஆச்சுங்க. இப்போ தான் வந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறாக. எப்படியும் நைட் ஆகுறதுக்கு வந்து 8 மணி ஆயிரும். ஏன்னா இந்த சைடு பூரா வந்து இருட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக 8 மணி ஆயிரும். ஜஹாமா இந்த மாதிரி அதே மாதிரி இதையும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கிது இல்லைங்க. இந்த ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம விளைவிச்ச எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் விளைவிச்ச இந்த பட்டாணி கிடைக்கும் போது நம்ம அதில் கொண்டு போய் வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் வந்து சேர்த்து பிரட்டுறதை விடவும் கிரேவி பண்ணுறதை விடவுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பட்டாணியை வந்து நம்ம தனியாக எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் உரிச்சிட்ருக்கேன். பட்டாணியை வந்து நம்ம தனியாக எடுத்ததுக்கப்புறம் லேசாங்க, ஏன்னா அதுவே வந்து சுருண்டு வந்துடும். அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் போட்டு அதில் கொட்டி கிரேவி பண்ணுறதை விடவுமே லேசாக வந்து எண்ணெயில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இல்லைனா பிச்சு போட்ட வரமிளகா உப்பு பட்டாணி இதை மட்டுமே போட்டு லேசாக நம்ம வதக்கின மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலே அருமையாக இருக்குங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி தான் இப்போ நைட்டுக்கும் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா காலையில் நம்ம வீட்டில் வந்து பருப்பு தான் சொன்னேன்ல, பருப்பு சாம்பார் அப்படின்னு, அது இருக்கிறதுனால நைட்டுக்கு பட்டாணி அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பட்டாணி நம்ம வதக்கும் போது லேசாக வந்து இடித்த வெள்ளைப்பூடு வந்து சேர்த்து வதக்கணும். இடித்த வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டா வாசமும் வந்து நல்லாயிருக்கும். மாசா ஃபுல் ஏரியா ஓகேங்க. நானும் வந்து இந்த பட்டாணியை சரச்சரன்னு உரிச்சு முடிக்கணும். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.